கடந்த 20ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியான விடுதலை 2 திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸ்ல தூள் கிளப்பி வருதுங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸ். வெற்றிமாறன் இயக்கத்துல கடந்த 2023 மார்ச்ல விடுதலை 1 ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. அந்த படத்துல காமெடி நடிகரான சூர்யா இவருன்னு எல்லாருமே வியக்கிற அளவுக்கு சூரி லீட் ரோல் பண்ணி அசத்தி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாத்தியாரை தேடி போலீஸ் ஊருக்குள்ள போய் வாத்தியாரை அரெஸ்ட் பண்றதுன்னு விறுவிறுப்பா முடியா அடுத்த பார்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அப்பவே எகிர ஆரம்பிச்சுது. ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருஷ காத்திருப்புக்கு பிறகுதான் விடுதலை 2 இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. விடுதலை 1ல ஃபுல்லா ப்ரொட்டகனிஸ்டா சூரி வரார்னா விடுதலை 2ல ஆல் இன் ஆல் வாத்தியார் தான் ஃபுல்லா விஜய் சேதுபதியை சுத்தியே கதை நகருது. சுருங்க சொன்னா வாத்தியார் யாருங்கிறது தான் விடுதலை செகண்ட் பார்ட்டே. யூஸ்வலா வெற்றிமாறன் படங்கள்னாலே அதிகமா ஒரு டீப் பாலிடிக்ஸ் இருக்கும். சமூகத்தோட ஏதோ ஒரு பிரச்சனைய ஆவணப்படுத்துற மாதிரியே இருக்கிறதுனாலேயே சினிமா பிரியர்களுக்கு அவரோட படங்கள்னா அலாதி பிரியமா தான் இருக்கு. சொல்ல போனா 2011ல அவர் இயக்கத்துல வெளியான ஆடுகளம் 6 நேஷனல் அவார்ட்ஸா வாங்கி இருந்துச்சு. அடுத்த தாரணையும் நிறைய அகாடமி அவார்ட்ஸா வாங்கி இருந்துச்சு. அதே போலதான் 2019ல வந்த அசுரனும் பெஸ்ட் ஃபீச்சர் பிலிமுக்கான நேஷனல் பிலிம் அவார்ட் வாங்கி இருந்துச்சு. இந்த படங்கள் எல்லாமே திரையில செம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கி இருந்த படங்கள்னு சொல்லலாம். அப்படிதான் விடுதலை 2வும் ரிலீஸ் ஆன 4ஆம் நாளே ஃபயரான ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் விடுதலை 2வோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸ் பத்தியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. லாஸ்ட் இயர் வெளியான விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் நாள் 3.5 கோடி ஏர்ன் பண்ணி இருந்துச்சு. ஆனா விடுதலை செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் டே டபுளா ஏர்ன் பண்ணி இருக்கு. இதோட முதல் நாள் கலெக்ஷனுங்கிறது 7 crores தெரிய வந்திருக்கு. தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்க இந்த படம் தமிழ் வெர்ஷன்ல மட்டும் 6.6 கோடியும் தெலுங்கு வெர்ஷன்ல 40 லட்சமும் கலெக்ட் பண்ணி இருக்கு. அதோட 3 நாட்கள் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 23 கோடியை தொட்டு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் திரையில மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லயும் விடுதலை 2 வெற்றிமாறன் மற்றும் விஜய் சேதுபதி காம்போக்கு ஒரு மைல்ஸ்டோன் என்கிறாங்க சினிமா விமர்சகர்கள்.